ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம டிவிகே கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல அப்டேட்டட் கன்டென்ட்டோட லான்ச் பண்ணிட்டே இருக்க போறோங்க. அத பத்திங்கிற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பட்ஜெட் ரிலீஸ் ஆகியிருக்கு. நியர்லி 32 ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த 32 ஸ்கீம்ஸையுமே இப்ப நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வித் அஃபிஷியல் டேட்டா. டேட்டா எல்லாமே நம்ம வந்து இப்ப பட்ஜெட் வந்திருக்கு இல்லைங்களா? அந்த பிடிஎஃப்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே அஃபிஷியல் டேட்டா. நீங்க கண்ண மூடிட்டு தாராளமா படிக்கலாம். இதிலிருந்து நெறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆ நீங்க அப்கமிங்ல வரப்போற குரூப் 2 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும், இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து டெஃபினட்டா அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ அதனால இப்பவே நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஓகே, இங்க தான் வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. நம்ம எப்பனாலும் படிச்சுக்கலான்ற மாரி ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் இட். ஏன்னா நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ரிசோர்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது. எங்க எத தேடினாலும் எல்லாமே கிடைக்குது. முன்னாடி தான் இங்கிலீஷ்ல தான் நெறையா கிடைக்கும், தமிழ்ல கிடைக்காது அப்படிங்கிற இஷ்யூ இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்டீரியலுமே எல்லாருக்குமே ஆக்சஸிபிளா இருக்கு. ஸோ ரிசோர்ஸஸ் எல்லார்கிட்டயும் இருக்கும். ஆனா, அத எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் இங்க நான் குடுத்துருக்கேன். இப்ப குடுத்துருக்க விஷயமும் இன்னும் அப்கமிங் டேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொண்டு வந்தாங்கன்னா, அந்த ஸ்கீம்லயே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நான் ஆட் பண்ணுவேன். அந்த மாரி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ட மறக்காம புக் மார்க் பண்ணுங்க. இதுல குடுத்துருக்க விஷயத்த நீங்க அப்பப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்க இடத்துல இருந்தேன். இப்ப நான் உட்காந்து படிக்க போறேன்னா, நான் என்ன பண்ணுவேன்றத சொல்றேன். இஃப் பாசிபிள் யூ கேன் ஃபாலோ த சேம். என்னன்னா, ஒரு நோட் போடுங்க. அந்த நோட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரீசென்ட் ஸ்கீம்ஸ மட்டுமே வந்து ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு ஒரு ஸ்கீம்ன்ற மாரி எழுதி வைங்க. இப்ப வரைக்கும் நான் 32 ஸ்கீம் குடுத்துருக்கேன். ஸோ நியர்லி 32 பேஜஸ்ல ஹெட்டிங் போட்டு வச்சு, இந்த வெப்சைட்ல குடுத்துருக்க டேட்டா இம்பார்ட்டன்ட்ன்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க நோட்ஸா எழுதுங்க. அதுவும் இந்த நோட்ஸ் மேக்கிங்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் சொல்றேன். எல்லாத்தையும் உட்காந்து நோட்ஸ்ல எழுதாதீங்க. உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த விஷயம் கண்டிப்பா டிஎன்பிசில கேட்பாங்கன்னு எனக்கு தோணுற விஷயத்த நான் எழுதுவேன். அத தாண்டி நான் மறக்கக்கூடிய விஷயம், இம்பார்ட்டன்ட்டான விஷயமா ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்மேட்ல எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ்னா இந்த ஒரு லைன படிச்சாலே எனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு, மனசுல பதிய வச்சுட்டு, ரீகால் பண்றப்போ மறக்கிற விஷயமும் அண்ட் நீங்க இதெல்லாம் கேட்பாங்கன்னு தோன்ற விஷயத்த மட்டும் நோட்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா, அது ரொம்ப ஹை குவாலிட்டி அண்ட் கன்சைஸ்டு நோட்ஸா இருக்கும். கடைசி நேரத்தில எக்ஸாம் போறப்போ ஜஸ்ட் ஒரு திருப்பி திருப்பி பார்த்தாலே யூ கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த ஸ்கீம்னா இதெல்லாம் தான் கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுன்ற மாரி ஒரு ப்ராப்பர் அலோகேட்டட் கன்டென்ட்ஸ நீங்க மனசுல பதிய வைக்கும்போது, டெஃபினட்டா நீங்க அப்கமிங்ல வரப்போற குரூப் 2 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எங்க கேட்டாலுமே யூ கேன் ஏபிள் டூ ஆன்ஸர் இட். நியர்லி ஒரு 10 கொஸ்டின்ன்றது 100ல 10 கொஸ்டின் வரைக்கும் வரலாம். ஏன்னா, ஸ்கீம்ஸ் தான் வந்து இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. புது கவர்ன்மெண்ட் வந்திருக்கும்போது, வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கொஸ்டின்ஸ். ஸோ, அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? ஓகே, நீங்க வந்து குரூப் 2 எக்ஸாம் படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க மொமெண்டம் பேட்ச் இருக்கு. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் நீங்க இப்பயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கீம்ஸ வந்து எப்படி பார்க்கணும்னா, கரண்ட் அஃபேர் இருக்கா? இதுல கீழ பார்த்தீங்கன்னா, டிவிகே கவர்ன்மெண்ட் ஸ்கீம்னு குடுத்துருக்கேன். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தான். பட் இந்த வேர்ட் குடுத்தா நெறைய பேருக்கு நல்லா அ அட்ராக்டிவா இருக்கும் வந்து படிப்பீங்கன்ட்டு இந்த நேம் வச்சிருக்கோம். டிவிகே கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் எவ்ரிதிங். என்னடா எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. உள்ள இருக்க ஸ்கீம் எல்லாமே பைலிங்குவல் தான். இங்க ஸ்கீம்ஸோட அலர்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். இம்பார்ட்டன்ட்டான கேட்டகரீஸ் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கவர்னன்ஸோ, பட்ஜெட்டோ, இல்ல எஜுகேஷன் ரிலேட்டடா விமன் அண்ட் சில்ட்ரனுக்கானத மட்டும் பார்க்கணும்னாலும், இங்கேயே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கான ஸ்கீம்ஸ் மட்டும் என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே இங்க வந்துரும். ஃபார்மர் அண்ட் ரூரல்ன்னும்போது அத கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸையுமே கேட்டகரி வைஸா பிரிச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது பர்ட்டிகுலர் ஸ்கீம் வேணும்னா, இங்கேயே வந்து நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆ அப்புறம் இதோட ஹைலைட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பட்ஜெட் விட்டதுனால அதோட ஹைலைட்ஸ மட்டுமே தனியாவும் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் டேட்டா எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு பேஜ் குடுத்துருக்கேன். இத தாண்டி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் யாரு கொண்டுட்டு வந்தா? யா அ எப்ப கொண்டுட்டு வந்தாங்க? என்ன டிபார்ட்மெண்ட் கீழ வருது? எவ்ளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க? என்ன வொர்க்ஸ்லாம் கவர் ஆகுது? இந்த மாரி இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, வில் இம்ப்ரூவ் பேசிக் அம்யூனிட்டீஸ் இன் ட்ரைபல் ஹேபிடேஷன். இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேர்ட மட்டுமே நமக்கு குடுத்து, எந்த ஸ்கீம் இந்த அப்ஜெக்டிவோட வந்திருக்குன்ற மாரி கொஸ்டின் கேட்பாங்க. இத யூஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க தமிழ்ல பார்க்கணும்னா, அப்படியே இங்க தமிழ்னு கிளிக் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட் தமிழோட நோட்ஸும் குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பைலிங்குவலா இருக்கனால,
டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் அப்புறமா நோட்ஸ் எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க சேவ் ஃபார் லேட்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா உங்களோட லிஸ்ட்ல போயிட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இங்க சேவ் ஃபார் லேட்டர் குடுக்குறேன். இந்த இடம் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஸ்கீம் வந்துரும். இது உங்களுக்கு டெலீட் ஆகாம இருக்கணும்னா, லாகின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டெலீட் ஆகாது. இல்ல நீங்க ஒரு ஜஸ்ட் யூசரா உள்ள வராம நீங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட கேட்ச் எல்லாம் ஏதாவது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இது போயிடும். ஸோ, அதனால ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி வச்சுட்டு யூ கேன் டூ இட். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா ஸ்கீமுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி லேப்டாப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் சீர்திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாரி கரெக்ட்டா 38 ஸ்கீம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைச்ச டேட்டா இருக்கு. ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் வந்த உடனே எல்லாத்தையும் சேர்த்தி கம்பைல்டா ஒரே லான்ச்ல உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இருக்குன்னா, இதுல வந்து ஆ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேற ஏதாவது ரொம்ப ஒரு பெக்யூலியரா ஒரு பர்ட்டிகுலர் இதெல்லாம் தான் இருக்கணுன்ற மாரி ஏதாவது சொன்னாங்கன்னா, அதையும் நான் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி இங்க குடுத்துருக்காங்க. பட் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் ஐ வில் ஆட் இட் ஹியர். ஸோ, அதனால நீங்க ஃப்ரீக்வென்ட்டா ஒரு ஒரு ரீட் குடுத்து வைக்கிறது இம்பார்ட்டன்ட். இத தாண்டி கொஸ்டின்ஸ் வெளிய போகாது. ஏன்னா, இதுலயே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே குடுத்துருக்கேன். திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ, அதனால இத எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராப்பரான கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ், அஃபிஷியல் டேட்டா எங்க தேடி படிக்கிறதுன்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் மறக்காம இத ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல்.